இருதயவியல்ல ஜேம்ஸ் ஹோப்போடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜேம்ஸ் ஹோப் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் இருதய நோய் நிபுணர். இவர் 1801 பிப்ரவரி 23 அன்னைக்கு இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற ஸ்டாக்போர்ட்டில் பிறந்தாங்க. இவர் 1825ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இவர் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் கூடுதல் மருத்துவ படிப்பையும் பயிற்சியையும் பெற்றாங்க. பின்னர் இவர் ஒரு மருத்துவர் ஆனாங்க. இந்த நிலையில் இவர் சடலங்களை உடற்கூறாய்வு செஞ்சு இதயத்தினுடைய உடற்கூறியல் பண்புகள் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது இறந்த உடல்களை அறுத்து அதிலிருந்து இதயத்தை எடுத்து இதயம் எப்படி இருக்குது, இதயத்தில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நேரடியாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதே சமயம் இதய நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை இவர் பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு ஏற்ற சிகிச்சைகளையும் கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இப்போ ஒரு இதய நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளி வந்தால் அந்த நோயாளியினுடைய மார்பில் இவர் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு என்னென்ன மாதிரியான சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்து அதை அப்படியே குறிப்பாக வந்து இவர் வந்து எழுதி வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த நோயாளி அந்த இதய நோயினால் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டா அந்த நோயாளி இறந்த பிறகு அந்த நோயாளியினுடைய சடலத்தை அறுத்து அதிலிருந்து இதயத்தை எடுத்து இதயத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் இவர் வந்து நோட் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வாழும்போது இதய நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது, என்ன மாதிரியான சத்தம் வருது ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு கேட்டால், அது எல்லாத்தையுமே இவர் வந்து குறிப்பை எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டா அவங்களுடைய சடலத்தை அறுத்து இதயத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜேம்ஸ் ஹோப் வந்து இந்த மாதிரி செஞ்சனால ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. என்னென்னா, சத்தத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். பொதுவாக நம்மளுடைய இதயத்தில் லப்டப் லப்டப் அப்படின்ற சத்தம் தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ இந்த சவுண்டு வந்து மாறுபடும். அது வந்து ஹார்ட் மர்மர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஒரு மாதிரி சத்தங்கள் வந்து வித்தியாசமாக கேட்கும். ஒரு சில நேரங்களில் ப்ளூவிங்காக கேட்கும், ஒரு சில நேரங்களில் ரொம்ப டல் சவுண்டாக கேட்கும், ஒரு சில நேரங்களில் அது வந்து ரொம்ப வூசிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான சத்தங்கள் எல்லாம் கேட்கும். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சத்தங்களை 2 விதமாக தான் பிரித்தாங்க. ஒன்று லப்டப் லப்டப் அப்படின்னு கரெக்டாக துடிச்சா இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தாங்க. இன்னொன்று வித்தியாசமாக வேறு என்ன சவுண்டு கேட்டாலும் இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. இந்த மாதிரி 2ஆக தான் பிரிக்க முடிஞ்சது. ஒன்று நார்மல் ஹார்ட், இன்னொன்று அப்நார்மல் ஹார்ட் கண்டிஷன் அப்படின்னு. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, ஹார்ட் டிசீஸ்லையே நிறைய வகை இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஹார்ட் டிசீஸில் என்ன குறிப்பிட்ட ஹார்ட் டிசீஸ் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு மாறாக சும்மா இந்த லப்டப் அப்படின்னு கேட்காம அப்நார்மலாக சவுண்ட் இருக்குது, அப்போ ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நோயாளிகளுக்கு இருதய நோய் நிபுணர்கள் வந்து சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருந்தது. ஆனால் ஜேம்ஸ் ஹோப் பண்ணது என்னன்னா, தொடர்ச்சியாக இவர் வந்து நிறைய நோயாளிகளை அவதானித்து அவங்களுடைய அறிகுறிகளையும் அந்த சத்தங்களையும் எழுதி வச்சதன் மூலமாக அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய சடலத்தை அறுத்து பார்க்கும்போது இதயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் இவர் எழுதி வச்சதன் மூலமாக ஒவ்வொரு சத்தத்தையும் இவர் வந்து வித்தியாசப்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு இவர் வந்து சத்தங்களை வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் சவுண்டு லப்டப் அப்படின்றது, இன்னொன்று அப்நார்மல். இந்த அப்நார்மலே இவர் வந்து 2 விதமாக வகை பிரித்தாங்க. ஒன்று வந்து இதயத்தில் ஏற்படக்கூடிய ஹார்ட் மர்மர், அது வந்து வால்வுலர் டிசீஸாக இருந்தது அப்படின்னா, அதாவது இதயத்தில் 4 வால்வுகள் இருக்குது. ஒன்று வந்து மைட்ரல் மைட்ரல் வால்வு, இன்னொன்று வந்து ட்ரைகஸ்பிட் வால்வு, அதே மாதிரி இன்னொன்று வந்து ஏயோர்டிக் வால்வ், அதுக்கப்புறமா வந்து புல்மானிக் வால்வ். ஸோ அந்த மாதிரி 4 வால்வுகள் இருக்குது. இந்த 4 வால்வுகளில் ஏதாவது ஒரு வால்வுலையோ அல்லது எல்லா வால்வுகள்லையோ பிரச்சனை ஏற்பட்டால் அப்போ கேட்கக்கூடிய சவுண்டு வந்து ஹார்ட் மர்மர் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஊசிங்காக இருக்கும் அல்லது ரேம்சிங்காக இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா அது வந்து ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து விளக்கினாங்க. அதுவே வந்து பெரிகார்டியல் என்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இது என்னென்னா, இதயத்தினுடைய ஜவ்வு, இதயத்தை மூடி இருக்கக்கூடிய ஜவ்வு தான் பெரிகார்டியம் அப்படின்றது. அதுக்குள்ளே நீர் கோர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஏற்பட்டால் சில நேரங்களில் அந்த பெரிகார்டியத்துக்குள்ளே திரவமானது சேர ஆரம்பிச்சிடும். அப்படி திரவம் சேர ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பெரிகார்டியம்
பெரிகார்டியமே வீங்கிரும். அதுதான் வந்து பெரிகார்டியல் என்ஃபியூசன் அப்படின்ற பாதிப்பு. இந்த பாதிப்பு ஏற்பட்டால் சத்தம் வந்து டல் சவுண்டாக இருக்கும் அப்படின்னு அவர் விளக்கினாங்க. எப்படின்னா ஒரு ஹார்ட் இருக்குது, அந்த ஹார்ட்டுக்குள்ளே அந்த ஹார்ட்டு மேலே தான் இந்த பெரிகார்டியம் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்டுக்கும் அந்த பெரிகார்டியத்துக்கும் இடையில் திரவம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஹார்ட்டோடைய சவுண்டு அப்படியே நமக்கு கேட்காது. அதுக்கு மாறாக இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்டால் டல்லாக எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்கும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து 2 வகையாக பிரித்தாங்க. ஸோ ஒன்று வந்து வால்வுலர் டிசீஸ், அது வந்து ஊசி மாதிரியோ உராய்வு மாதிரியோ சத்தம் கேட்கும். அப்படி கேட்டால் அது வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுவே வந்து டல் சவுண்டாக கேட்டது அப்படின்னா அப்போ பெரிகார்டியல் என்ஃபியூசன் இருக்குது, அதுக்கேற்ற சிகிச்சையை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு ஜேம்ஸ் ஹோப் தான் காரணமாக இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாக நான் சொன்ன மாதிரி லேப்டாப்னு நார்மலாக கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கேட்காம வேறு என்ன சவுண்டு கேட்டாலும் அதை வந்து ஹார்ட் கண்டிஷன் அப்படின்னு விளக்கினாங்களே ஒழிய அந்த பர்டிகுலராக ஹார்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் தெரியாது. அதனால் சும்மா ஒரு மேம்போக்காக அனுமானத்தின் அடிப்படையில் தான் சிகிச்சை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வால்வில் பிரச்சனை இருக்கும், ஆனால் பெரிகார்டியல் என்ஃபியூசனுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருப்பாங்க. அதே இன்னொரு நபருக்கு பெரிகார்டியல் என்ஃபியூசன் இருக்கும், ஆனால் அவருக்கு வால்வுலர் டிசீஸ் இருந்தால் என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி சிகிச்சை மாறுபாடு ஏற்பட்டு துல்லிய சிகிச்சை கிடைக்காதனாலேயே நிறைய இருதய நோயாளிகள் அந்த காலகட்டத்தில் இறந்து வந்தாங்க. இப்படியான சூழலில் தான் இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பெத்தாலஜி அந்த ரிசர்ச் வந்து பண்ணாங்க. அதாவது ஒரு நோயாளி இருக்காங்கன்னா அந்த நோயாளியினோட இதயத்தில் ஸ்டெத்தஸ்கோப் வைப்பாங்க. ஸோ இதை நான் புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த நோயாளிக்கு பெரிகார்டியல் என்ஃபியூசன் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த நோயாளியினுடைய மார்பில் இவர் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு கேட்கும்போது சவுண்டு டல்லாக கேட்குது. ஸோ அந்த நோயாளியோடைய பேர் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த நோயாளியினுடைய பேரை போட்டு இவருக்கு டல் சவுண்டு வந்து ஹார்ட்டில் இருந்து வருது, இவருக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் அப்படின்ற நோயாளி இறந்த பிறகு அவருடைய சடலத்தை அறுத்து பார்ப்பாங்க. அப்போ இதயத்தில் இருக்கக்கூடிய பெரிகார்டியத்தில் அதுக்குள்ளே வந்து திரவம் கோர்த்து பெரிகார்டியல் என்ஃபியூசன் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதையும் இவர் வந்து நோட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு நோயாளியும் பார்ப்பாங்க. இதே மாதிரி பெரிகார்டியல் என்ஃபியூசனால பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே இந்த டல் சவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் இதை உறுதிப்படுத்துவாங்க. அப்போ ஹார்ட்டில் டல் சவுண்டு வருது அப்படின்னாலே அவங்களுக்கு பெரிகார்டியல் என்ஃபியூசன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இவர் உறுதிப்படுத்திடுவாங்க. அதுக்கேற்ற சரியான சிகிச்சையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதன் மூலமாக நோயாளிகள் காப்பாற்றப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவர் வந்து ஆய்வுகளை செஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இப்படி செஞ்சு தான் வால்வுகளில் பிரச்சனை இருந்தால் வால்வுகளில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வால்வு இருக்குது அப்படின்னா அது வந்து மூடும் திறக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இதயத்தில். இப்போ மூடும் திறக்கும் அப்படின்னு சொன்னேன். திறக்கிறது முழுசாக திறக்காமல் ஓரளவுக்கு சுருங்கி திறந்தால் அப்போ ஒரு மாதிரி சத்தம் வந்து ரத்தம் போகும்போது உராய்வு சத்தம் கேட்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை. அது வந்து மைட்ரல் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதே சமயம் அதே வால்வில் வந்து முழுசாக மூடிடும். ஆனால் மூடி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஓட்டை ஏற்படும் சில நபர்களுக்கு. அந்த மாதிரி வால்வு மூடினதுக்கப்புறம் ரத்தம் வந்து இப்போ இதயத்துலேருந்து இப்படி உள்ளே போகுது அப்படின்னா வால்வு வந்து இப்படி மூடினதுக்கப்புறம் உள்ளே போன ரத்தம் மறுபடியும் கீழே வரக்கூடாது. ஸோ அதுதான் வந்து உண்மையாக வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் சில நபர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வால்வில் வந்து ஓட்டை இருந்தால் மூடப்பட்டாலும் அந்த ஓட்டை வழியாக இப்படி உள்ளே போன ரத்தம் வந்து மறுபடியும் அந்த வழியாக வந்து லீக் ஆகும். எப்படின்னா இப்போ திறக்கும் வால்வு திறக்கும் போது ரத்தம் உள்ளே போகும், அதுக்கப்புறம் வால்வு மூடினனால மறுபடியும் திரும்ப ரத்தம் வந்து கொட்டாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா அந்த வால்வு திறந்து ரத்தம் உள்ளே போனதுக்கப்புறம் மூடும்போது அந்த வால்வில் ஓட்டை இருந்தால் அது வழியாக ரத்தம் வந்து கசியும். அப்போ வந்து ப்ளூசிங்கான சவுண்டு கேட்கும். ஸோ இதை வந்து இவர் வந்து பிரித்து சொன்னாங்க. ஸோ இது வந்து வால்வுலர் டிசீஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வால்வுலர் டிசீஸ் ஏற்பட்டால் பெரிகார்டியல் என்ஃபியூசன் ஏற்பட்டால் இந்த 2 நோய்கள் ஏற்பட்டால் எந்தெந்த மாதிரியான டிஃபரன்ஸ் வந்து சவுண்டில் இருக்கும் அப்படின்றத இவர் விளக்கினாங்க. ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தி இதை வந்து செய்கிறதுல இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை இவர் வந்து 1828 1829 இந்த காலகட்டத்துக்குள்ளே விளக்கினாங்க. எப்படின்னா இவர் வந்து அப்சர்வேஷன்ஸ் ஆன் ஆனிரிசம்ஸ் ஆஃப் தி ஏயோர்டா அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து லண்டன் மெடிக்கல் கெசட்டில் வெளியிட்டாங்க. ஸோ அதில் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் இவர் வந்து ஆனிரிசம் பற்றியும் ஆய்வு செஞ்சுருந்தாங்க. ஆனிரிசம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ரத்த நாளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ரத்த நாளம் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து
அப்படியே வந்து அது வந்து ரொம்ப துவண்டு போயிடும். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பலூனுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? பலூன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த பலூனை பெருசாக ஆக்கிட்டே போய் அதுக்கப்புறம் தண்ணியை வெளியேற்றி மறுபடியும் தண்ணியை ஊற்றி பலூனை பெருசாக்கி இப்படியே செஞ்சுட்டே இருந்தால் அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதாவது பலூன் வந்து நார்மலாக ஊதப்படாமல் இருக்கும்போது இந்த சைஸில் இருக்கும்னா, இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சதுக்கப்புறம் அது இந்த சைஸுக்கு மாறும், கொஞ்சம் பெருசாகிரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரத்த நாளங்களில் பிளட் ப்ரெஷரோ அல்லது மற்ற பாதிப்போ இருந்தது அப்படின்னா, அப்போ ரத்த நாளங்களுக்குள்ளே ரத்தம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து போகும். அதனால ரத்த நாளம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வீங்கினது எப்போ வேணாலும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நிலைமை ஏற்படும். அதுதான் ஆனிரிசம் அப்படின்றது. அது பற்றி தான் இவர் ஆரம்பத்தில் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் இந்த ஹார்ட் மர்மர்ஸ் பற்றிலாம் இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் 1832ஆம் ஆண்டு எ ட்ரீட்டஸ் ஆன் தி டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் கிரேட் வெசல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கை இவர் வந்து வெளியிட்டாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கார்டியாலஜியில் லேண்ட்மார்க் ஒர்க்காக அமைஞ்சது. அதாவது இருதயவியல் வரலாற்றிலேயே ஒரு மைல்கல்லாம் இது வந்து அமைஞ்சது. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒர்க்கை ஜேம்ஸ் ஹோப் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் இவர் வந்து இன்னும் கூடுதல் நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க. குறிப்பாக நான் சொன்ன அந்த மைட்ரல் ஸ்டெனோசிஸ், அதாவது மைட்ரல் வால்வில் சுருக்கம் வந்து ஏற்பட்டுரும். அந்த வால்வு வந்து விரிஞ்சால் கூட முழுசாக விரிஞ்சு இல்லாமல் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அப்போ வந்து ரத்தம் அதுக்குள்ளே இருந்து போகும்போது உராய்வு சத்தம் கேட்கும். ஸோ அப்பேற்பட்ட பாதிப்பு தான் மைட்ரல் ஸ்டெனோசிஸ். அதுக்குண்டான விளக்கத்தை இவர் வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏயோர்டிக் இன்ஃபன்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை, இன்சஃபிஷியன்சி அப்படின்னு. ஏயோர்டிக் இன்சஃபிஷியன்சி அப்படின்னா அந்த ஏயோர்டிக் வால்வு வந்து முழுசாக மூடப்பட்டிருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அப்போ அதில் ரத்தம் கசியும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுதான். ஸோ அந்த ஒரு நோய்க்குண்டான அறிகுறிகள் எப்படி இருக்கும், என்ன சவுண்டெல்லாம் வரும், அதெல்லாத்தையும் இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து பெரிகார்டைட்டிஸ் அப்படின்ற இன்னொரு நோய் பற்றியும் விளக்கினாங்க. இதில் பெரிகார்டைட்டிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன அந்த பெரிகார்டியம், அந்த பெரிகார்டியத்தில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டது அப்படின்னா அப்பவும் அது வீங்கும். ஆனால் அதில் நீர் கோர்த்து இருக்காது, ஆனால் அது வீங்கியிருக்கும். அப்போ வந்து சவுண்டு இன்னும் வித்தியாசமாக கேட்கும், இதயத்திலேருந்து வரக்கூடிய லேப்டாப் சவுண்டு. ஸோ அது வந்து பெரிகார்டைட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த ஒரு நிலைக்கு. ஸோ அதையும் இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்டஸ் ஆன் தி டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் கிரேட் வெசல்ஸ், இந்த ஒரு ஒர்க்கினுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை இவர் தொடர்ச்சியாக வெளியிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா 1839ஆம் ஆண்டு இதனுடைய 3வது பதிப்பை இவர் வந்து வெளியிட்டாங்க. அதில் இன்னும் கூடுதலாக நிறைய தகவல்களை இவர் வந்து கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அனடாமிக்கல் லொக்கேஷனை வச்சு அந்த இதயத்தில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு இதயத்தில் இருக்குது அப்படின்னா இதயத்தில் இருக்கிற வால்வில் பிரச்சனையா, பெரிகார்டியத்தில் பிரச்சனையா, அல்லது மயோகார்டியத்தில் பிரச்சனையா. மயோகார்டியம் அப்படின்னா இதயத்தினுடைய தசை திசு, மஸ்குலர் டிஷ்யூ. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி இதயத்தில் இருக்கிற எந்த பாகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத லொக்கேட் பண்ணி எப்படி கண்டறிகிறது அப்படின்ற அந்த விளக்கத்தை இவர் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் வந்து ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், அதாவது என்ன மாதிரியான சத்தம் வருது, என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்குது, தலை சுத்துதா அல்லது பயங்கரமாக நெஞ்சு வலிக்குதா, அந்த மாதிரி என்ன அறிகுறிகள் இருக்குது, இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு கூட நோய்களை இவர் வந்து வகை பிரித்தாங்க. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக இவர் வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. ஹார்ட் டிசீசஸ் வந்து எவ்வளோ ஹார்ட் டிசீசஸ் வந்து இருக்குது, அது என்னென்ன வகையில் இருக்குது, என்னென்ன சத்தம் கொடுக்கும், என்னென்ன அறிகுறிகள் தென்படும், என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒவ்வொன்றா விளக்கி இவர் வந்து வெளியிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த காலத்துலலாம் இதயத்தில் பிரச்சனை இருக்கு இல்லை பிரச்சனை இல்லை இப்படி தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இவர் வந்த பிறகு இதயத்தில் பிரச்சனை இருக்கு, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவருடைய ஒர்க் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஸோ இவ்வளோ ஒர்க்கை இவர் வந்து செஞ்சு வந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக 1841 மே 12 அன்னைக்கு இவருடைய 40 வயசில் ஜேம்ஸ் ஹோப் வந்து இறந்து போனாங்க. ஜேம்ஸ் ஹோப் இறந்து போயிட்டாலும் இந்த நவீன இருதயவியலுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது ஆகப்பெரியது. அதனாலே இவர் வந்து நவீன இருதயவியலின் தந்தை அப்படின்னு சில இடங்களில் போற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் இன் தி மாடர்ன் சென்ஸ், அதாவது நவீன உலகில்
முதல் இருதய நோய் நிபுணர் அப்படின்ற அந்த ஒரு பேர் வந்து இவருக்கு தான் சூட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜேம்ஸ் ஹோப் இருதயவியல்ல ஆற்றின இந்த பங்களிப்புகள் தான். ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் ஹோப் வந்து மாடர்ன் ஆஸ்கல்டேஷன் அப்படின்ற இந்த ஒளியியல்லையும் கார்டியாலஜின்ற இருதயவியல்லையும் இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.